இந்தியாவோட கிரெடிட் டு ஜிடிபி ரேஷியோ 60% இருக்கு. சைனா அது பாத்தீங்கன்னா 200% இருக்கு. வேர்ல்டோட கிரெடிட் டு ஜிடிபி ரேஷியோ எடுத்துக்கினா 150% மேல இருக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் இன்கம் வருதுன்னு வச்சுக்கலாம், ஒரு 5 லட்ச ரூபாய்க்கான கடன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்னோட கிரெடிட் டு ஜிடிபி ரேஷியோ பாத்தீங்கன்னா 50% சொல்லலாம். மொத்த கண்ட்ரி கம்பேர் பண்ணும்போது இந்தியா அது கம்மியா தானே இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம் தானே கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. நம்மள மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரி நல்லா க்ரோ ஆகுனா ஜிடிபி மட்டுமே வச்சு பண்ண முடியாது. ஒரு ஹெல்த்தி டெப்த் இருந்தால் தான் அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம டெவலப் ஆக முடியும். அதுக்கு பேங்க்ஸ் மட்டுமே போதாது, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாதான் ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் நம்மளுக்கு சீக்கிரமா கிடைக்கும். அப்படி ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கிற இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர்ல 2026ல டாப் 3 ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சோழமண்டலம் ஃபினான்ஸ். அவங்களோட என்பிஏ பாத்தீங்கன்னா அவங்க செக்டர் ஆவரேஜ் விட கம்மியா இருக்கு. பிளஸ் அவங்க growth பாத்தீங்கன்னா 25% மேல இருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ். இந்த யூஸ்டு கமர்ஷியல் வெஹிக்கல் ஆல்மோஸ்ட் 40% மேல மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. சம கம்பெனியா இருக்காங்க. ஃபைனலா இந்த செக்டர்ல லீடிங் சொல்றதை விட டாமினன்ட் பிளேயரா இருக்குது பஜாஜ் ஃபினான்ஸ். உங்களுக்கு டெய்லியும் 10 to 15 கால் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க என்னதான் இந்த பேரு கேட்டோம்னு இரிட்டேட் ஆனாலும் இந்த செக்டர்ல கன்சியூமர் டியூரபிள் ஃபினான்ஸ்ல ஆல்மோஸ்ட் 20% மேல மார்க்கெட் ஷேர் வச்சுக்கணும் ஒரு அக்ரெசிவான டாமினன்ட் பிளேயரா இருந்துட்டு வராங்க. இந்த லிஸ்ட்டை கண்டிப்பா உங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க.